செத்து யார போனி யார போட்டு குறைய சொல்ற? கருத்த காரணம் என்ன? வந்த காரணம் என்ன? அடியே உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன என்ன மயத்துக்கு தேடி வந்த? அடே ஒழுங்கா பேசிக்க. தேடி வந்தது அடகானமா? வந்தவன் யாரு? தகுதி என்ன? திறமை என்ன? சொல்லவா? அடேங்கப்பா, யாரன ஐயா என்ன யாரன யாரன என்று கேட்ட யாரன என்று கேட்ட யாரன என்று கேட்ட நல்ல விருதுகப்பா. யாரன என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா அன்புள்ள காவல்காரா மண்டி போடுற மாதிரி எனதருமை காவல்காரா யாரனை என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா ஐயா 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 அழகான மாலை தேடி வந்து நான் அழகான மாலை தேடி வந்தேன். அழகான மாலை தேடி வந்தேன். விருத்தனை கோவிக்காதே அன்பு கவலா எனதருமை காவல்காரா. காவல்காரா அழகான மாலை தேடி வந்தேன் என் அன்புள்ள காவல்காரா. கோவிக்காதே 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 ஆண்டவா. அடியேன் வெள்ளிமலை சென்றவன் பேசனது இந்த நினைவு ஐயா. ஆக்கிர நாதத்துக்கு மேல பர்பான்ஸ் பற்றி ஆறக்கூடிய ஐயா. யாரை காரணம் என்ன? அந்த காரணம் என்ன? நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன். அழகானமா அன்பானமா என் உள்ளத்தை கொடுக்குதுமா. யாரப்பாணி மானுவல்ல போயிட்டு ஐப்பசி 4ஆம் தேதி ஓடிடும். என்ன பண்றீங்க?
கிரிமதி வந்தது கிருமியா அப்படின்னு சொல்றியா? ஏய். கிள்ளி வருவேன். அடுத்து பேச்சு கேட்காத. ஆமா, நீ போய் சேட்டுமையன். ஏய், அப்படியா ஐயா? எங்க அப்பா யாரு, அம்மா யாரு, நாங்க அண்ணன் தம்பி, நாங்க எல்லாம் பெருங்குண்டு பணக்காரையா நானு. யாரு? ஆமா, பணக்காரனா என்ன மாதிரி நாடத்துக்கு வர்ற? வீட்டுல பேசாம வட்டி கொண்டு போட முடியாதா? மக்கள் விருப்பம் ஐயா. இந்த குழுல வந்து நோகாம சம்பளம் வாங்குறது மக்கள் விருப்பம். என்ன செய்யும் தொழிலே தெரியும்னா இந்த தொழில வந்து செய்யும் மதிக்கிறியா நானு? அதுக்காக போய் ஒரு 4 முண்டுக்களை தூக்கி சம்பாரி. இவாரு இவாரியா, வேலையை கொடுத்து பாரு. வேலை செய்யறனா செய்யலையா பாரு. தகத்துருவேன். என்ன நீ தகத்துருவேன்? அங்க ஆண்டு விழாக்கு வாழை மரத்தை தூக்க முடியாது. பேசுறதே பிடிக்கிற எனக்கு. உன்னை கண்ட மூச்சு மூணு கோவம் வருது எனக்கு. உடனே கல்யாணம் பொசுவதுன்னு இருக்கும். ஏன் என்னை எடுத்து இப்பதான் உனக்கு போவோம் ஈமே அடக்கிறாரா? என்ன பண்ணுவ? என்ன பெரிய என்ன உனக்கு என்ன தெரியும்? காச்சாட்டை, அரைச்சாட்டை, முக்காச்சாட்டை, பம்பரா சாட்டை வரைக்கும் என்னடா எல்லாரும் சேட்டை இல்லாத சித்த பொழுது செவங்குடா. ஆமா, வந்திருக்கியா? எனக்கு என்ன வேலை? அழகான மானை பிடிக்கிற வேலை. அப்பாவுக்கு என்ன வேலை? எட்டாவது கிளம்புறத கூட கொம்பையும் திருமணியும் பிடிச்சு இடக்கூடியாடியா? ஏன் எனக்கு வரட்டு வர? பெரிய கெட்டிக்காரன். கட்டிக்காரமா? கெட்டிக்காரையா? சரி, என்ன தகுதி உள்ளவன் தான் தோதிக்கிறோம். அதனாலதான் நான் கமுதில இருந்து இங்க வந்திருக்கேன். ஆமா, நான் இந்த பக்கத்துல இருந்து காரியவட்ட வந்திருக்கேன். நான் சிவகங்கை மாவட்டம் மானாபுரம் இருந்து வந்திருக்கேன். எந்த மாவட்டம்? சிவசங்க. சிவகங்கை. சிவசங்க ஏன் சொல்ற? அப்படித்தான் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? சிவங்க. சரி, உங்க ஊருக்கு வந்து வராரு, விருந்தாடி வர்ற, எப்படி சொல்லுவாங்க? பாகப்பூ. சரி, நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? இழுக்கு என்ன? அவங்க பூரா வந்து தொண்டையில அடப்பு. சரி, வாங்க பூ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? வாங்க பூ. தண்ணி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நீ பேச கேட்காத. நீ முத கேட்ட. என்ன கேட்ட? அப்படிதான் கேட்பேன். அப்படிதான் என்ன கேட்பேன்? போடா. ஆமா, ஆளை கடை தகத்து விடுவேன். தள்ளியா இங்க பாரு, நான் வேட்டைக்காரன். நானும் வேட்டைக்காரன். நான் எங்க போனேன்? நேற்று நேற்று வந்து மாந்தோப்பு போனேன். நான் நேற்று வந்து பொள்ளாச்சி போனேன். இன்னைக்கு பாப்பாடி வந்திருக்கேன். அங்கேயும் மழை பிடிச்சிருக்கேன். ஆமா, இங்கேயும் மழை பிடிக்க போறேன். ஆமா, அப்ப அங்கேயும் இங்கேயும் மானை பிடிக்கிற. அங்கே பிடிச்சிட்டியா? நான் நேற்று எங்க போனேன், பாத்தூருக்கு அங்கிட்டு போய் இவ்வளவு தூரம் வந்து மானை தேடி வந்து மறுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேட்டாடுவேன்? சுண்டலி, தவளை, அரட்டால, தட்டன். இதெல்லாம் சின்ன பையன் பிடிக்கிறா. நீ என்ன பிடிப்ப? ஏண்டா பொடி நாய் என்ன சொல்றாங்க? ஏன் புள்ளியடா? ஆமா, அதே லூசா தெரியும். என் மரியாதை பேசிக்க, எழுத்து வச்சுக்க, ஆளை விட்டு எழுதுங்க. வெற்றி வேலை அதுக்கு மட்டும் வந்தானே அரைச்சி எங்க ஏப்பா, நான் வேட்டைக்கு வரேன்னா உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? டேய், அம்மாவுக்கு என்ன வேலை, அப்பாவுக்கு என்ன வேலை, தம்பிக்கு என்ன வேலை, அப்படி கேரியா? நொப்பனுக்கு என்ன வேலை, நோத்தாளுக்கு என்ன வேலை? பாத்தியாப்பா? பாத்தியா பத்தில பொம்பளை பாத்தியா? மாதா, பிதா, குரு, குரு, போல்ட், மாசர், ஆயல், கிரிஸ். பெத்த தாயிடா, பெத்த தாயி, அப்பா, குரு, குரு, தாய போய் சொல்ற, நோத்தாங்கிற, நுப்பம். டேய், ஒழுங்க பேசிக்க, மூக்க அட்டை விடத்து சரியா? என்ன பண்றீங்க? ஏண்டா, என்ன மாதிரி எல்லாம் ஒரு பணக்காரன் சொல்லுங்கடா. என்ன பண்ணுவ? அள்ளி இவரா, எனக்கு மொத்தம் 6 வீடு இருக்கிறாங்க. எங்க 6 வீட்டுக்கு எத்தனை ஆள் வந்து தெரியுமா? 6 வீடுன்ற காமராஜபுரத்துல வாடகை வீட்டுல இருக்குல்ல. எங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுப்பா. நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்தாடிக்கு வாங்களே. இப்பட பச்சா சரியில்லை. ஒவ்வொரு வீடு எத்தனை கோடி பூ தெரியுமா? கோடிக்கா? கோடிக்கணக்கான பூமிய பணம். அப்ப இப்ப ஆள போய் கோடிக்கெல்லாம் போகும். ஆமா, அப்புறம் என்ன இதுக்கு என் பவுடர் எடுத்து போட்டேன்? 6 பவுடரா? பவுடர் ஏது கண்பையி டான்ஸ்கார புள்ளது, இந்த தோடுகள் எல்லாம் வள்ளிடுது. இது வந்து முறையனுக்கு வேல்கம்பு கொண்டு ஒரு ஆளுங்க அதை போட்டு போயிட்டாரு ரோட்ல, அதை எடுத்து வந்துட்டேன். இந்த ஆடை பூரா சர்க்கஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எதுக்குதான் நாடத்துக்கு வர்ற? நாட்டுக்கு நாடு பரிமாற்றம் உண்டு. அது வந்து பந்தில வருமானம். நீ வந்து பவுடர்லயும் மயிலையுமா? அதுவும் பரிமாற்றம் உண்டு.
மக்கள் விருப்பத்துக்காக ஒரு நாட்டுக்கு நாடு வருமாற்றம் இருக்கும் பொழுது ஒரு நடுவுக்குள்ள பொருள் இருக்கு இல்லாம இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் இருக்கலாம், 365 நாளும் உனக்கு போடுவாங்க காசு இல்ல. இந்த பொழப்புக்கு ஏன் அப்படி என்ன செஞ்ச சொல்லு. அப்படி ஆளாயா யாரு அப்படியா? யாருக்குமே அள்ளி கொடுத்த கலைஞர்கள் கேட்டுப்பறியா? அள்ளி கொடுத்த கலைகள் பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆடை வேண்டுமா, என்ன வேணும் உனக்கு? அள்ளி கொடுத்த கலைஞரியா? தாண்டா நாடகத்தை கட்டாம பாய்ச்சிடணும். என்ன அள்ளி கொடுத்த கலங்கள்? ஆமா. யாருமே சங்கத்துல 10 ரூபாய்க்கு பொறி வாங்கி கொடுக்க மாட்டேன். அங்க இருந்து இசு சொல்லுது அள்ளி கொடுத்த கலங்கள். என்ன வேன்ல ஏறும் போதே வேன் டிரைவர் தண்ணியை குடிச்சு விடுறேன். அங்க இருந்து தொலைபேசியில என்னை தொடர்பு கொண்டு ஊட யார் நிக்கிறாங்களோ வெத்தலை வாக்கு வாங்கி வைக்க சொல்றேன். அங்கிட்ட ஒரு டான்ஸுக்கார பிள்ளை பசி ஆயிடுச்சுன்னா இட்லி வாங்கி வச்சுடுறேன். ஊர்ல வந்து 10:30க்கு சாப்பிடுற, போய் படுத்துற, 3:30க்கு வர்ற, டீயை குடிக்கிற, போண்டாவை தின்னு விட்டு பவுடரை போடுற, மறுபடியும் வர்ற, 1 மணி நேரத்துல உள்ள போயிடுறேன். உன் காசை கொண்டு போய் வீட்டுல நான் உண்டியல் சேர்க்கிறியா? போய்யா அடியனுக்கு முக்கியமான வேலை சீக்கிரியா ஏறா. நான் வர்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதைண்டா. நீ யாருப்பா ராதவட்டு? ஐயா வராரு, வல்லரசு வராரு. ஐயாவுக்கு என்ன வேணும்? வெத்தனை வேணுமா? வேணுமா? நாடகத்தை விடுங்க. எங்க ஊர்ல உங்களுக்கு எத்தனை பேராண்டிகள்? எத்தனை பேராண்டி? எத்தனை பிள்ளையா? டேய் என்னை எழுத்து வச்சுக்க. என்னை எழுத்து வச்சா உண்மை ஆகாத உனக்கு. ஏறு எல்லா கோமாளியும் என்னை பார்த்து பயந்து விடுவாங்க. நீ உருந்த எந்த ராஜபாட்டி என்னைய பார்த்து எதுவும் பேச மாட்டாங்க. ஒழுங்கா பேசுறியா? ஒழுங்கா பேசுறியா? அடி பார்த்தியா? கும்பிடு நமக்கு சிறைக்குவேன். மாப்பிள தெரியாதா? தெரியலையா நீ? ஏய் நீதானே இது தெரிஞ்சு வருவாங்க. நான் தான் வெள்ளிவிளை கந்தன். கத்தா என்னையா? ஏய் மாப்பிள கந்தே சொல்லியா? என்ன அழுகாதரா? என்னப்பா? ஏய் ஏய் என்னடா சொல்ற? நீதானே? ஆமா மாப்பிள. அதுக்கு ஏன் மாப்பிள பின்னாடி தெரியுது? இல்லடா மாப்பிள நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாப்பிள. நீ இல்ல இல்லையா? அந்த ஆளு காத்துல சொல்ல ஊழ வடிவா. என்னை பாரியா? என்னை பாரு. ஏ வெள்ளிமல என்னப்பா? சடைய சடச்சி மை செட்டு மாப்பிள சொல்றா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாப்பிள. நீ இல்ல என்ன தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியுமா தெரியாதா? ஏ வெள்ளிமலை சடைய எங்க மாமா. ஆமாப்பா. எங்க அத்தை சடச்சி தொந்தி கிட்னி பூச்சி மருந்து. ஐயோ லூசு வைக்க வச்சுட்டாங்க. மாப்பிள நல்லா இருக்கியா? என்னை நன்றாக விட்டுப்பா. நீதானா? ஆமா. நீ இல்ல மாப்பிள. மாப்பிள போயிட்டானே பாருன்னு அழகைப்பார் கைய போறியா? அது கொடுத்த கலைஞர் நாடகம் நின்றாலும் பரவாயில்ல கிளம்புங்கப்பா. இதுக்கு மேல மாப்பிள வாயா. நான் உண்மை சொல்றேன். தேடி வந்தது என்ன? அதுக்கே வெற்றி மாதிரி தேடி வந்தது மானம் இல்ல ஒண்ணும் இல்ல. உன் தங்கச்சி வள்ளிதான்டா. ஆமாடா ஒண்ணும் அமையல மாப்பிள. யாராருக்கும் உதவி பண்ற? எனக்கு ஒரு நாளைக்கு உதவி பண்ற. அடியனுக்கு சரவண பேச்ச எவன் கேட்கிறான்னு தரிசனம் பாக்கலாமா? மாப்பிள என் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். என் தங்கச்சி அண்ணன் தம்பி 7 பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படி பூதிவாட ஆக்காதீங்க. என் தங்கச்சி தரையிலே நடக்காது மாப்பிள. என்ன காரணம்? காலில் என்ன புண்ணா? அண்ணன் தம்பி 7 பேரும் மாறுகளி பங்குனி சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவல் அம்பட்டு மாசம் ஒண்ணுதான். குளிச்சுட்டு கம்மாயில 3 மணிக்கெல்லாம் குளிரா இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து முந்தமா நின்றுக்கிறோம். கம்மாயில
கம்மாயில கோயில் விட்டு. எந்த கம்மாயில? எங்க ஊர் கம்மாயில். எந்த ஊரு? ஊரு தொண்டூர். சரி. நாடு மண்டூர். சரி. ஊர் நம்பது ஊர்ல 3 மணிக்கே போயிருவியா? குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்டை இடுப்புல கட்டி தங்கச்சிக்கு முன்னாடி காலை இப்படி வச்சா நல்லா இருக்காது. லக்க மாட்டாடி அது எப்படி காலை இழுச்சு வச்சு கைய தரையில பரசி எட்டுக்காடு பூச்சி மாறி வச்சுக்கணும். நீங்க இந்த கையிலதான் என் தங்கச்சி ஆளுமா டோலுமா அந்த பாட்டு அப்ப கண்ணதாசி எழுதல. ஓஹோ. பறையங்காய பறிச்சு பட்ட பட்டியா தீவி முட்டு அம்புட்டுன்னு சொல்லிட்டு விளையாடு. அப்படியாப்பட்ட பாரிஜாத ரோஜாவை என் பத்திரமாத தங்கத்தை தங்கி பாசமல்லவா? என் சக்கரைவள்ளி கிழங்க, என் உருளைக்கிழங்க, அதடா என் வெள்ளரி பழத்தை, என் கிருணி பழத்தை நீ எந்த சூழ்நிலையை கொண்டுட்டு போய் கண்கலங்க வச்சிட நான் விடுபடாடா. ஆனா நீ இப்ப இருக்க வயிறு அதப்புக்கு உன்னையால நிமிந்தாள் வேலைக்கு கூட போக முடியாது. சரி ஒண்ணு செய். 10 ராமநாடு கமுதி மானாமதுரை பொன்னமராதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தடுத்தாளன் சாயக்குடி பெருநாளி சாயக்குடி பெருநாளி புதுவுக்கு புறம்புடி. ஆமா காரியா விட்டுறதே அநியாயம் பண்றாங்க. என்ன ஒரு 20 பேரு ஒரு தட்டுல வெள்ளரி பழத்தை கொண்டு ஓடியாரியாம் பலாப்பழத்தை. என்ன காரணம்? வேணாம்னு சொன்னாலும் கழுத்துல பிரேட வச்சு 10 ரூபா உருன்றியா. சரி. காரியா வண்டி பச்சால நீ வண்டி வீல்ல விழுவியோ டிரைவர் காலில் விழுவியோ. சரி. தினமும் ஒரு தட்டை தூக்கிட்டு போய் 2 கட்டு வெள்ளரி பிஞ்சு வித்தாது என் தங்கச்சியை காப்பாத்து. அதுவும் முடியாட்டா பாம்பாட்டி முருகன் என் மாதிரி கிடைச்ச 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு என்ன காலில் விழுந்தாலும் வேலைக்கு வெள்ளரி பூஜை வியாபாரம் பார்த்து தங்கச்சி காப்பாத்தமாடா. அதை கூட உடனே ஜமக்க முடியாது. அப்படி ஆனா இங்க வாரு என்ன மாப்பிள உன் தங்கச்சிய கல்யாணம் முடிச்சு கடைசி வரையும் வச்சு கண் கலக்காம உன் தங்கச்சி அந்த பாதிக்க அந்த ரோசாப்ப வாடா அழுகாத அழுகாதா வாடா வாடா ஆடா மாப்பிள கண் கலக்காம நான் காப்பாத்துறேன். நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு சிவியமா வச்சு நான் காப்பாத்துறேன்டா. பொதுமாடா தந்தி ஆளா இருக்கா அவங்க வச்சு கேட்க வாடாங்க வாடா எங்கேயுமே சேர்க்கணும்டா. எங்கேயுமே இருந்தா நல்லா இருக்கு சேர்க்க இனப்பு இருக்கும்பா. மாப்பிள பாரு வெள்ளரி பூஜை வியாபாரம் பாக்குறோம்னா என்ன வியாபாரம் பாக்குறோம்னா கொய்யா பழம் ஆக மொத்தம் தங்கச்சி எல்லாம் போகும்ல. அருவாமணிய சாண உரிச்சாது காப்பாத்தி சேர்றா ஏங்க என்ன போல் அதுக்கு ஒத்துழைப்பா நாம கல்யாணம் 2 பேரும் ஒரு நாளைக்கு விருந்து கலைக்கணும். கண்டிப்பா நான் உங்க பக்கம் வேற வாங்க. உன் தங்கச்சி அழகா இருக்குமா? செம்மப்புகிறா ரொம்ப அழகா இருக்கும். ஏன் கேக்குறேன் அப்படின்னா நான் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டா வாங்க மாமா வாங்க மச்சான் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு அன்பா பேசுவான். அதோட மேசாயல்ல வச்சு அலசம். அப்படியா? ஊமையா அப்பேற்பட்ட பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே. அங்க காசு பணம் இல்லாதவங்க சரி 7 புருஷரே இருக்கு மாப்பிள்ள. ஆமா அதுலயும் எங்க அப்பா ரோட்ல போனவன தீபாவளிக்கு வெளியே அங்கிட்டு போடுறான்னு சொன்னதுக்காக நடு வீட்டுல வந்து போட்டு போயிடுச்சேன். சரி ஒரு புருஷ எரிஞ்சு வச்சு உங்களுக்கு தங்கச்சி இல்லையே வேணும் நகை வேணும் அவ்வளவுதானே. நல்ல பொட்டு கூட வெட்டி நல்ல ஆபரணம் கூட பின் அழகா இருக்கேன். நீ தங்கச்சி பொண்ணுவா கொண்டு போறியா இல்ல அளவு தெரியுது இல்லப்பா அழகு வேணும் இல்லையா? நெத்தி என்ன வேணும்? நெத்து சுற்றி காலுக்கு தோடு மூக்குக்கு மூக்குத்தி கழுத்துக்கு நெக்லஸ் அது கீழே தொங்கு மாலை அது கீழே வாடி கீழே வேணா இடுப்பட்டி இடுப்பட்டி அது கீழே இருமுடி எத்தனை கீழே வேணா கீழே வேணா காலுக்கு கொலுசு அது கீழே ஊஞ்சி விஞ்சி உங்க தங்கைக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவு பொண்ணு வேண்டுமோ பொருள் வேண்டுமோ எல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு நான் கூட்டி போயிடுறேன். நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு கல்யாணம் முடிச்சு கல்யாணமும் காது ஊத்த சொல்லி மட்டும் அனுப்பிவிடு. வீட்டை மூடிட்டு வெளிக்கல்ல படுத்துக்கிறது. நான் அப்படி யாரா இங்க வாடா டேய் வாடா என்ன மாதிரி எல்லாம் செய்ய முடியுமாடா? என்ன இந்த மாதிரி செய்ய முடியுமா? செய்ய 500 1000 2000 4000 5000 10,000 இப்படி என்ன கொடுத்தாரியான செய்வியா இல்ல தூக்கத்துல புலம்புவியா? செய்யுங்கடா. யார் நீ? நான் தான். ஒரு நாடகத்துல நம்ம சங்கத்துல ஒரு ஆளு நம்பிராஜன் போறவரை அவர் அன்றாட 500 சம்பளம் அவங்க நம்பிராஜன். ஆமா அது பெரிய கதாபாத்திரம். அந்த நாடகத்துடைய கதாநாயகன் நம்பிராஜன். உண்மை உண்மை. அவர் மக கல்யாணத்துக்கு
உனக்கு பத்திரிகை கொடுத்தாரு. உன் மக கல்யாணத்துக்கு அவர் 5000 ஒண்ணு செஞ்சாரு. ஆமா. அவர் மக கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கும் போது சிம்மக்கல்ல ரூம்ல படுத்துக்கிட்டு நான் புதுக்கோட்டையில ரூம்ல தங்கியிருக்கேன் நாடகம் 101 ரூபா கொடுத்த வயதான கேட்டு போறீங்க அப்படி ஆளடா எப்படி பெருமோ கேளு தரேன் அதப்படி மாப்பிள எவ்வளவு கோப்படாதா கருத்துலே நம்ம ஏன்டா மாப்பிள இந்த பிள்ளைய பாக்கலாமா இந்த பொங்கல் அவரு போர் போடுற அதிகாரி மான தேடி வந்திருக்கார். மான தேடி வந்தவரே ஐயா ராசவட்ட ஐயா அழகு மங்கையே கம்பெனி ஒரு நாளைக்கு 2 மணி பெண் யாரு? இதான் வள்ளி. அழகு பெண்மகளே, வள்ளி அழகு மங்கையே, அழகு பூங்கோதையே, கண்ணங்கரேன்னு இருக்கு அவளை நிறுத்துற பேச. என்ன இந்த பிள்ளை ஒரு மதம் உனக்கு? இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி வருது தெரியுமா? நீர் கருப்பா பூங்குயிலே பூமொயிலே பாட்டு கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. பூங்குயிலே பூமொயிலே பாட்டு கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. கண்ணதாக நான் இல்லை, காளிதாக நான் இல்லை, கண்மணிய உண்மான கவிஞனான கண்ணாலே. பூங்குயிலே பூமொயிலே பாட்டு கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படிச்சேன் நீ நின்னு பாரு. ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கணுமா? என்ன வரவர என்ன அடி பொண்ணா போட்ட வர எங்க அம்மா மருமகளே
சமத்தி ராசாத்தி ராசானே மகராசி ஆசைப்பட்ட நல்ல வாங்கி தருங்க ஆசைப்பட்ட தவிர மாட்டே இல்லாமடா சொல்ல மாட்டே என்ன பண்ற இடத்த தோணுங்க ஒழுங்கு ஆளு லாட்டரி அடிக்கிறான் நமக்கு துடிக்கிறான் திவ்யா 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 யார் அந்த பெண் உங்க டூப்ரைஸ்ல உப்பு இருக்கா வேற என்னமா பேரு சேர்க்கலங்க யாய் இருல இல்லையா இல்ல நீ இல்ல அதான் இல்ல உன் பேர் என்னடா நீ இல்ல நான் ஊர்ல இல்ல ஊர்ல அவன் தரல ரெண்டு பேருக்கு பிள்ளை பண்ணல தரலன்னு வைப்போம் நீங்க என்ன சாம்பல் ஊர் வரல ஊர் பரல அரிசி பாண்டல் தவி தங்கச்சி போரு சாமி போரு அப்பா
குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்கும். என்னன்னு சொல்ற? அண்ணனும் தங்கச்சி ஒரு மாதிரியா இருக்காங்க. சரிங்க, இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த என்ன கிழமைனா? வெள்ளிக்கிழமை நேற்று விசாலக்கிழமை, நீங்க வெள்ளிக்கிழமை கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். என்னதான் செய்யற? உள்ள போய் 27 காலிற்கான ரசீது போடுறாங்க. சரி, இருக்கட்டும். அதனால கணக்கெடுக்கலாமாண்ணா? என்னன்னா கறி செஞ்சா இல்ல கணக்கெடுப்புமான்னு கேட்டு. சரிங்கண்ணா. நான் ஒண்ணு இந்த பிள்ளைக்கு 2 உனக்கு 3 அங்க என்ன ஒண்ணு கொடுது? என்ன கொடுது? வந்துதான் கொடுது. என்ன வந்துச்சு கேளுதா? என்ன வந்துச்சு? அதான் வந்துச்சு. என்னன்னு கேட்பா? ஆனா கொரியர் வரைக்கும் ஒழுக்க விழுப்பான். சரி, இருக்கட்டும். யாருண்ணா? யாரு தேடி வந்தாருன்னா? மாலை தேடி வந்திருக்காரா? அவர் தேடி வந்த மாதிரி 2 பேரும் பாத்தீங்களா? இல்ல 2 பேரும் எதுவுமே பார்க்கல. 2 பேரும் பாக்கல. பாக்காத வரைக்கும் நல்லது. அப்ப 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து. ஆமா பத்த நான் ஆமா தேடி சுத்திமோ. இப்ப நீங்க போயிட்டு வரீங்களா? சொல்லிட்டு போங்க. அப்ப எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம். இறைவா எம்கேஆர் நாடகத்துடைய ஐயா சேனல் ஓனர் மருதையா போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் தான். 8 மணி வரைக்கும் நடத்தினா கணக்குக்கிட்டே கிடப்பையில அது ஊர சின்ன தம்பிங்க வயசு செலவனா போயிட்டு வர்றோம். மாப்பிள்ள போயிட்டு வரோம்யா. 3 கொல்லிமலை அலிமலை சாமி நான் போறேன். மானாமதுர பக்கத்தில விட கொட்டி வாழை அலிமலை நான் போறேன். மாத்தி பாட உள்ள இருக்கு போனதுக்கு என்ன இருக்கு அப்படி சொக்கானா என் நாடகத்துல என்ன வேலை வாங்கிட்டியப்பா. ஆனா அந்த காசு வாங்குறதுக்கு நீ வர்ற வாட்டுக்கு